அர்ஜுன். எஸ், கம் இன். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் பாஸ். பாஸா? ஆமா சார், எங்களுக்கு வேலை கொடுக்குற நீங்க பாஸ் தானே? பாஸுக்கும் மேல. சார் ஆபீஸ் செம்மையா இருக்கு சார். என்ன அர்ஜுன், எல்லாம் செக் பண்ணிட்டியா? நான் இப்பதான் இவங்க 3 பேரும் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை படிக்கிறேன். பென்டிரைவ் பார்க்க போறேன். ஆக்சுவலா நம்ம நாளைக்கு தானே சந்திக்கிறதா இருந்தது. அது கரெக்ட் தான். இவங்க நம்ம ஆஃபீஸ் சைட்ல பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் வர வச்சேன். நீ இவங்க கூட பிசினஸ் பண்ண போற, உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே நல்லது. நோ ப்ராப்ளம். நான் இதெல்லாம் இன்னைக்குள்ள படிச்சு செக் பண்ணிடுவேன். நம்ம நாளைக்கு காலைல 10 மணிக்கு சந்திப்போமே. நாளைக்கு நல்ல நாள் வேற, அமௌண்ட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆமா அர்ஜுன், நாளைக்கு கண்டிப்பா அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அடுத்த 2 நாள் சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த 2 நாள் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்லாம் வந்துட்டு இருக்கு. யா, ஐ நோ. 100% நாளைக்கு பண்ணிடலாம். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்க மறுக்காம கலந்துக்கணும் சார். பார்ட்டியா? நோ. சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். உங்களோட தான் நாங்க ஃபியூச்சர்ல டிராவல் பண்ண போறோம். ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. ஆக்சுவலி அது வந்து சார், இது வெறும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க எங்க ஐடியாஸ் எல்லாம் சொல்றோம். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன ஐடியாஸ் எல்லாம் சேர்க்கலாம்னு எங்களை கொஞ்சம் கைட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஆமா சார், நாங்களாம் அமெச்சூர்ஸ், நீங்க பிசினஸ் டைக்கூன், த கிரேட் செல்வநாயகி மேடம் சன். நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு எங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கணும் சார். ஒத்துக்கோ அர்ஜுன், நீ இன்வெஸ்ட் பண்ற, உன் ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கொடு. நெல்லுக்கு பாயிருது, கொஞ்சம் புல்லுக்கெல்லாம் பாயிட்டுமே. ஓகே, டன். சரி வாங்க சார், சீக்கிரமே உங்க ஃபைல்ஸ்லாம் படிச்சிருவாரு. நாம போய் ஆபீஸ் சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். Bye, பை sir. சார். Thank you. பாய். வர அர்ஜுன். சஞ்சய், இந்த பார்ட்டி தேவைதானா? ஏன்? நாமளே ஒரு ஃப்ராடு, நம்ம ஏதாவது பேசி அவருக்கு சந்தேகம் வந்துட்டா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க சஞ்சய். நைட்டு பார்ட்டி இருக்கு, ஆனா என் பிளான் வேற. இப்படி வா. வாங்க மேடம். மணி என்ன, எப்படி இருக்கீங்க? பாபுனா என்ன ஆளைய காணோம்? பசங்களா எப்படி இருக்காங்க? இருக்காங்க அண்ணே. மேடம், இவர்தான் மணி அண்ணே. புவனா, இவங்க யாரு? இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தானே. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. நல்லதுமா, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வணக்கங்க, என் பேர் சத்யா. இவ என் ஃப்ரெண்டு கல்யாணி. வணக்கம் மேடம். எங்களுக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அண்ணா? தங்கச்சிக்கு உதவி பண்ணிருக்கீங்க, நான் கடமைப்பட்டிருக்கேம்மா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. யாரையாவது தட்டணுமா இல்ல தூக்கணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்ல. வாசு கூட தொழில் பண்ண அவங்க கூட்டாளிங்க யாரையாவது மீட் பண்ண முடியுமா? எதுக்கு? அது ஒரு தகவல் தெரிஞ்சுக்கதான். வாசு கூட்டாளிங்களா தொழிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சேமா. வேலையை செய்வானுங்க, காசு வாங்குவானுங்க, அப்புறம் காணாம போயிடுவானுங்க. போலீஸ்க்கு பயந்துகிட்டு யாரும் கான்டாக்ட்லயே இல்ல. அப்பப்ப வர ஆளுங்களை வச்சுதான் தொழிலே நடக்கும். யாராச்சும் ஒருத்தராவது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அப்ப இருந்தவங்க எல்லாம் வெளியூர் பசங்களாச்சேமா. இப்ப எங்க இருக்கானுங்க, என்ன பண்றானுங்கன்னே தெரியாது. பாதி பேரு ஜெயில போய் ரெஸ்ட் எடுப்பானுங்க. யோசிச்சு பார்த்தமா, யாரும் ஞாபகத்துக்கு வரலையே. எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. உங்க நம்பரை கொடுத்துட்டு போங்கம்மா. வேற யாரையாவது கேட்டு தகவலை சொல்றேன். அது புவனா கிட்ட சொன்னா போதும், நாங்க அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம். நல்லதுங்கம்மா. சரி, வா போலாம். என்னாச்சு? அங்க பாரு, சிசிடிவி. இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலயும் சிசிடிவி இருக்கும்ல. அப்போ
தேவி அக்காவை செல்வநாயகி கூட்டிட்டு போன கோவிலையும் சிசிடிவி இருக்கணும் தானே? ஆமாண்டி, இப்பதான் எல்லா கோயிலையும் சிசிடிவி கேமரா கம்பல்சரியா வச்சுட்டாங்களே. அப்படின்னா தேவி அக்காவை செல்வநாயகி கூட்டிட்டு போன கோவில் எதுன்னு மட்டும் நமக்கு இப்ப தெரியணும்.